வெல்கம் டு டிஎம். நான் உங்கள்மா. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நிறைய பேர் வாட்ஸ்அப்லையும் கால் பண்ணியும் பேட்ச் வந்து எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ குரூப் 4க்கான பேட்ச் டீட்டெயில்ஸும் அதுக்கப்புறம் ஸ்கெடியூல் டீட்டெயில்ஸும் என்ன அப்படிங்கிறத இந்த வீக் எண்டுக்குள்ளே நாங்கள் தந்துடுவோம். ஓகேங்களா? ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஸோ இந்த வீக் எண்டுக்குள்ளே என்ன அப்படிங்கிறத பேட்ச் டீட்டெயில்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் என்ன டீட்டெயில்ஸ், ஸ்கெடியூலுக்கான டீட்டெயில் என்ன, எந்த மாதிரி ஸ்கெடியூல் போட்டு நம்ம வந்து டெஸ்ட் வைக்க போகிறோம், எந்த மாதிரி அந்த டாபிக் எல்லாமே கவர் பண்ண போகிறோம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீக் எண்டுக்குள்ளே கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் குரூப் 2 மெயின்ஸுக்கும் நிறைய பேர் வந்து பேட்ச்க்கான டீட்டெயில்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீக் எண்டுக்குள்ளே நாங்கள் சொல்லிடுவோம். ஓகேங்களா? ஸோ குரூப் 2A மெயின்ஸுக்கும் அதுக்கப்புறம் குரூப் 4 அந்த பேட்சுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் அடுத்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ கடைசியாக நடந்தது இல்லையா, குரூப் 2A ப்ரிலிம்ஸில் மேக்ஸ் கொஸ்டின் 25 கொஸ்டின் கேட்டாங்க இல்லையா. ஸோ அந்த 25 கொஸ்டின் எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை நாங்கள் வந்து லாஸ்ட்டாக பேட்ச் போட்டோம் இல்லையா, அதில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எந்தெந்த புக்லேருந்து கேட்டிருக்காங்க, ஸோ எந்த மாதிரி நாங்கள் டெஸ்ட் கொடுத்ததில் எந்த மாதிரி கொஸ்டின்லாம் அதில் வந்திருக்கு, எங்கள் பேட்ச்சில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ நாங்கள் கிளாஸ் நடத்ததெல்லாம் நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம், அது எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங். ஓகேங்களா? ஸோ லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து மட்டுமே 6 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒரு கொஸ்டினும், ப்ராபபிலிட்டியில் 2 கொஸ்டினும், ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்ல 3 கொஸ்டினும், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் 2 கொஸ்டினும், டைம் அண்ட் ஒர்க்கில் 2 கொஸ்டினும், மென்சுரேஷன் 2Dயில் ஒரு கொஸ்டின், 3Dயில் 2 கொஸ்டின், அதுக்கப்புறம் பர்சன்டேஜில் 1, ஏபிஜிபியில் 1, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 2, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 1, சிம்பிளிஃபிகேஷனில் 1, மொத்தமாக 25 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ லாஜிக்கல் ரீசனிங்கில் மட்டுமே உங்களுக்கு அந்த 6 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டைமும் லாஜிக்கல் ரீசனிங்கில் தான் அதிகமாக கேட்பாங்களா அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி வேணால் எந்த டாப்பிக்லேருந்து வேணால் அதிகமாக கேட்கலாம், அதிகமாக கேட்காம இருக்கலாம், கம்மியாக கேட்கலாம், ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இல்லை ஒரு கொஸ்டின் கூட கேட்காம போகலாம். ஓகேங்களா? நம்ம வந்து மேக்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 டாபிக் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த 15 டாபிக் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா குரூப் 4 ஓகேங்களா? ஸோ குரூப் 4 ஸ்டாண்டர்டில் அந்த 15 டாபிக் ஃபுல்லாக தரவாக படிச்சிங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் எந்த மாதிரி வந்தாலும் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அதில் எந்த டாபிக் மிஸ் ஆகிருக்கும் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் ஆவரேஜ், அதுக்கப்புறம் ஏஜ் ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ ஏஜ் ப்ராப்ளம் தனியாக ஒரு இது இருக்கும், அதுக்கப்புறம் ஆவரேஜும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நம்ம வந்து ஒன்றா போட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 டாபிக் மட்டும்தான் கவர் ஆகிருக்காது, மீதி ஃபுல்லாக எல்லாமே கவர் ஆகியிருந்திருக்கும். ஓகேங்களா? அந்த 2ல் மட்டும் கொஸ்டின் எடுத்துருக்க மாட்டாங்க, அடுத்த டைமும் அதுலேருந்து தான் எடுக்க மாட்டாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலேருந்தே கேட்டுருக்கலாம், இல்லைனா இதை ஏதோ ஒன்று கம்மி பண்ணி அதுலேருந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ டைஸ்லேருந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். எந்த மாதிரி எல்லாம் மாடல் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க அப்படிங்கிற எல்லா மாடலும் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த கொஸ்டின் நம்ம கிளாஸ் நடத்துறது எந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம டெஸ்ட்டு கொடுத்தோம் இல்லையா, ஸோ மார்க் டெஸ்ட்டு, ஃபுல் மாடல் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்கெடியூல் டெஸ்ட்டு, பேட்சுக்கான ஸ்கெடியூல் டெஸ்ட்டு, ஃபுல் மாடல் டெஸ்ட்டு, மேக்ஸ் லைவ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட், இந்த இடத்துலலாம் எந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்ம கொடுத்ததுலேருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கான ஆன்சர் என்ன, இது எல்லாத்தையும் தெளிவாக ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டின் எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது, ஸ்கூல் புக் எந்த இடத்துல இருக்கு, அதுக்கப்புறம் சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப் 100 ஸ்கூல் புக் சம் சீரிஸ் நடத்தியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அந்த 100 சம்ல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்தெந்த மாடல்ல இருந்து வந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன, அதுக்கான ஆன்சர் என்ன, இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே இதுக்கப்புறம் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதை டீட்டெயில்டாக ஃபுல்லாக பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து 25 கொஸ்டின் வரைக்கும் ஃபுல்லாகவே பாருங்க. அப்பதான் அதெல்லாம் எந்தெந்த இடத்துல இருந்து கேட்டிருக்காங்க, நாங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு அதெல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா 25க்கு 23 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக அடிச்சிருந்துருக்கலாம் எங்கள் பேட்ச் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ 23 அப்படிங்கிறது கம்பல்சரியாக வந்திருக்கும். அந்த 2 கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருந்திருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக நம்ம நடத்தின மாடல்லேருந்தே வந்திருக்காது, கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 2 கொஸ்டினும் கொஞ்சம் யோசிச்சு போட்டிருந்தீங்க அப்படின்னா 25க்கு 25 அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக எடுத்திருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் மேக்ஸ் கொஸ்டின் இருந்தது. ஓகேங்களா? ஸோ என்னென்ன மாடலில் இருந்து வந்தது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ தெளிவாக ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா?
இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இந்த 25 கொஸ்டின் கொடுத்தாங்க இல்லையா, குரூப் 2 2A 25 கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின். அந்த 25 கொஸ்டின் நம்ம வந்து எந்தெந்த கிளாஸ்ல நடத்திருக்கோம் ஓகேங்களா, எந்தெந்த இடத்துல எல்லாம் டெஸ்ட் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். புக்ல எந்த இடத்துல இருக்கு, ஸோ புக் கொஸ்டினாவே அப்படியே கேட்டிருக்காங்களா, இல்ல வந்து வேற மாடல், அதே இதுல மாடல் வேற, நம்பர்ஸ் வேற, இந்த மாதிரி மாத்தி கேட்டிருக்காங்களா, அது போக அதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன, ஆன்சர் என்ன, இது எல்லாமே நம்ம ஃபுல்லா பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பாருங்க ABCDE அதுக்கு வந்து ஒரு இது கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ P1 Q2 R3 S4 T5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. பாருங்க, என இருந்தால் பின்வருவனவற்றுள், ஸோ இந்த இதை கொடுத்துட்டு இதுக்கு இணையான இன்னொரு இதை கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்க வீடியோஸ்ல கோடிங் அண்ட் டீகோடிங் நடத்திருப்போம் ஓகேங்களா. அதுல பார்ட் 2 பார்ட் 3 வீடியோ ஓகேங்களா. ஸோ லாஜிக்கல் ரீசனிங்ல மொத்தமா நிறைய பார்ட் வீடியோ இருக்கும். அதுல பார்ட் 2 பார்ட் 3 இந்த 2 வீடியோஸ்லயுமே நம்ம இந்த கோடிங் அண்ட் டீகோடிங் தான் நடத்திருப்போம். எந்தெந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்கன்னா எப்படி எல்லாம் நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறத டீட்டெயில்டா நம்ம நடத்திருப்போம் ஓகேங்களா. ஸோ அதுல நிறைய மாடல்ஸ் இருக்கும், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் 2 இந்த ஃபுல்லா கொடுத்தோம் இல்லையா. ஸோ 200 கொஸ்டின் எப்படி வந்து எக்ஸாம்ல கேட்பாங்களோ அதே மாதிரி எல்லாமே பொதுத்தமிழ், GS, மேக்ஸ் இது எல்லாமே கலந்து 200 கொஸ்டின் கொடுத்துருப்போம். அதுல பாத்தீங்க அப்படின்னா 3 டெஸ்ட் இருந்திருக்கும். ஸோ மார்க் டெஸ்ட் 2ல 107வது சம்மா இந்த சம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா மாடல் தான் ஓகேங்களா. இதே மாடல்ல வேற சம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ இது எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க, இப்ப கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா ABCDEக்கு அவங்களே வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. பாருங்க P1 Q2 R3 S4 T5, அதாவது பாருங்க PQRST ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1 2 3 4 5 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 எழுத்து எழுதிக்கலாம். பாருங்க FG, இது என்ன வரும், Tக்கு அப்புறம் U, Uக்கு அப்புறம் V, 5க்கு அப்புறம் 6, 6க்கு அப்புறம் 7. ஸோ இது வரைக்கும் எழுதியாச்சா. இப்போ அவங்க என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க, இதுதான் கொஸ்டின். Q2 BF V7 A ஓகேங்களா. சோ Q2ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு இணையா இருக்க இதை எழுதணும். இந்த இடத்துல கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு இணையா இருக்க இதை எழுதணும். பாருங்க Q2 என்ன, B ஓகேங்களா. B அப்படிங்கிறது என்ன, Q2 ஓகேங்களா. அடுத்து F ன்னா என்ன, இங்க எழுதியிருக்கோம் இல்லையா, U6. அடுத்து V7ன்னு கொடுத்திருக்காங்க, அப்ப G. Aக்கு என்ன, P1. அப்போ என்ன வருது, B Q2 அதுக்கப்புறம் U6 GP1. அப்ப ஆப்ஷன் D தான் ஆன்சர் ஓகேங்களா. சோ இந்த மாதிரி அவங்க கொடுத்திருக்கிறதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் இதுக்கு இதுல இருந்து இது எப்படி வந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதை ஈஸியா போட்டுடலாம் ஓகேங்களா. அதுதான் கோடிங் டீகோடிங். அடுத்து பார்க்கலாமா. பாருங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க. கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் அதை ரூ.1200க்கு கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும். மடிக்கணினியின் அடக்க விலை காண்க ஓகேங்களா. இது பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் ஓகேங்களா. ஸோ அந்த டாபிக்ல இருக்க பிளேலிஸ்ட்ல பார்ட் 2 வீடியோல நம்ம சொல்லியிருப்போம் இந்த மாடல் சம் ஓகேங்களா. ஸோ பார்ட் 2 வீடியோல இருக்கும். அது போக பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அப்படியே புக் பேக் கொஸ்டின் தான் ஓகேங்களா. ஸோ 8th புக் எக்ஸசைஸ் 1.5ல இருக்க 10th சம் சேம் கொஸ்டின். அப்ப ஸ்கூல் புக்ல இருந்து கேட்டிருக்காங்க 8th புக் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷெட்யூல் 14 ஓகேங்களா. ஸோ ஸ்கெடியூல் பாத்தீங்கன்னா நம்ம 1ல இருந்து கொடுத்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த ஸ்கெடியூல்ல 11வது ஸ்கெடியூல்ல ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற அந்த டாபிக் கீழே 25 கொஸ்டின் டெஸ்ட் வச்சிருப்போம். அதுல 11வது சம் தான் நம்ம கொடுத்ததும் பாத்தீங்கன்னா சேம் இதே கொஸ்டின் தான் டெஸ்டும் கொடுத்துருந்தோம் ஓகேங்களா. ஸோ இதே கொஸ்டின் தான் புக் கொஸ்டினும் இதே தான், அப்ப சேம் அதே கொஸ்டின் தான் ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். இதுக்கான ஆன்சர் 15,000 ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை தெளிவா படிச்சுக்கோங்க. பாருங்க, மடிக்கணினிய 12% லாபத்துக்கு வித்திருக்காரு. அது எவ்வளோன்னு நமக்கு தெரியாது ஓகேங்களா. அந்த வித்த அமௌண்ட் கூட இன்னுமே ஒரு 1200 ரூபாய் சேர்த்திருந்தோம் அப்படின்னா அது வந்து 20% லாபமா இருந்திருக்கும். இதுதான் வந்து கொஸ்டின் ஓகேங்களா. இதை எப்படி போடலாம் பாருங்க. இப்ப அடக்க விலை தான் கேக்குறாங்க. அடக்க விலையை நம்ம 100% அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. சோ எவ்வளவு அதிகமா வச்சிருக்காங்க, 12%. அப்ப 100 + 12 112% ஒரு அமௌண்ட்டுக்கு வித்திருக்காரு. அது நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 1200 ரூபாய் கூடுதலா வித்திருந்தாங்க அப்படின்னா 120% ஆயிருக்கும்
ஓகேங்களா. ஸோ 20% லாபம் கிடைச்சிருக்கும். அப்ப 100 கூட கூட்டும் போது 120 ஆயிடும். ஆல்ரெடி 112% இருக்கு. அப்ப இதுல இருந்து இதை கழிச்சுட்டா எக்ஸ்ட்ரா வர அமௌண்ட் தான் இந்த அமௌண்ட். ஏன்னா இதை தான் அதிகமா வச்சு வித்திருந்தா இவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்ப இதுல இருந்து இதை கழிங்க, என்ன வரும்? 8% ஈக்குவல் டு 1200. 8% நமக்கு கிடைச்சிருச்சு. அப்ப 100% கொண்டு வந்தா ரொம்பவே ஈஸி. ஓகேங்களா. ஸோ இதை 4 மாத்தலாமா? என்ன பண்ணலாம்? ரெண்டு பக்கமும் 2ஆல டிவைட் பண்ணுங்க. அப்ப 4% ஈக்குவல் டு 600 கிடைக்கும். ரெண்டு பக்கமும் 25ஆல பெருக்குங்க, அது 100 ஆயிடும். அப்ப 100% ஈக்குவல் டு 600 × 25 உங்களுக்கு 15,000 கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? 15,000. ஸோ கொஸ்டினை தெளிவா படிச்சுக்கணும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ 12% லாபத்துக்கு ஒரு அமௌண்ட்டுக்கு வித்திருக்காரு. அந்த அமௌண்ட் நமக்கு தெரியாது. அந்த அமௌண்ட்ல இருந்து எக்ஸ்ட்ராவா 1200 கூட்டி இருந்தோம் அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு எக்ஸ்ன்னு வச்சிருக்கோங்க, 12% லாபத்துக்கு எக்ஸ் அமௌண்ட் அப்படின்னா இது கூட ஒரு 1200 ரூபாயை கூட்டணும் அப்படின்னா அப்ப லாபம் எவ்வளவா? 120%. ஓகேங்களா. சோ அததான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. சோ நம்ம இப்படி பர்சன்டேஜை வச்சே நம்ம ஈஸியா கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, ஆண்டு வட்டி விகிதம் 16.2/3% எனில் ரூபாய் 68,000க்கு 9 மாதங்களுக்கு தனி வட்டி என்ன? ஓகேங்களா. சோ இது வந்து தனி வட்டி சம். பாருங்க, தனி வட்டி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்க வீடியோஸ்ல பார்ட் 1 வீடியோல நம்ம கொடுத்துருப்போம் இதே மாடல் சம். ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கெடியூல் 1லயும் நம்ம அந்த ஸ்கெடியூல் 1ல பாத்தீங்க அப்படின்னா தனி வட்டியில 25 கொஸ்டின் ஃபுல்லா டெஸ்ட் கொடுத்துருப்போம். சோ அதுல 9th சம்மா இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மேக்ஸ் லைவ் டெஸ்ட் 1. ஓகேங்களா. சோ மேக்ஸ் லைவ் டெஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 டெஸ்ட் கொடுத்துருப்போம் இல்லையா. அதுல 7th சம்மா பாத்தீங்க அப்படின்னா சேம் இதே கொஸ்டின் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. சோ அந்த 6 நாள் கொடுத்துருப்போம். ஓகேங்களா. சோ ஒரு நாள் 25 கொஸ்டின் லைவ் டெஸ்டா கொடுத்துருப்போம் மேக்ஸ்ல. அதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7வது சம்மா இதே சம் சேம் சம் இருக்கும். இதுக்கான ஆன்சர் 8,500. ஓகேங்களா. சோ எப்படி போடலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க, தனி வட்டி அப்படின்னாலே அசல், அதுக்கப்புறம் ஆண்டுகள், அதுக்கப்புறம் வட்டி விகிதம், இது எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா அதுதான் தனி வட்டி. ஓகேங்களா. சோ இப்ப என்ன கொடுத்துருக்காங்க? அசல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருந்தாங்க? 16,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்களா? ஒரே நிமிஷம் இருங்க. 68,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சோ 68,000 ரூபாய் அசல் கொடுத்துருக்காங்க. ஆண்டுகள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதங்கள்ல கொடுத்துருப்பாங்க 9 மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. சோ 9 மாதங்கள் அப்படின்னா எப்படி போடுவோம்? மாதங்கள் மேலையும் ஒரு வருஷத்துக்கான மாதங்கள் கீழையும் போட்டாதான் அது வந்து வருடமா மாறும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம வருடம் தான் போடணும். அதுக்கப்புறம் 16.2/3%. இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல 2 0 கேன்சல் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா. மீதி என்ன இருக்கு? 680 இன்டு இதை 3ஆல் அடிங்க, 3 இது 4. அப்ப 3/4 இன்டு இது கலப்பு பின்னமா இருக்கா, நம்ம என்ன பண்ணிக்கணும்? இதை பின்னமா மாத்திக்கணும். அப்ப இதை பெருக்கினா 48 50. அப்ப 50/3. இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆயிரும். 4ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 1 4 4 7 4 28 0. அப்ப 170 இன்டு 50 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 8,500 கிடைக்கும். சோ இதுதான் ஆன்சர். சேம் கொஸ்டினே நம்ம டெஸ்ட் வச்சிருக்கோம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஜிக்கல் ரீசனிங் சம். ஓகேங்களா. சோ ஒரு தொடர் கொடுத்திருப்பாங்க. அந்த தொடர்ல இருந்து கேள்விகள் கேட்பாங்க. பாருங்க, ENGBDM4NKH2ACSV3F1JLOQ5PR. ஓகேங்களா. சோ வினா குறியீட்டுக்கு பதிலாக வரும் தொடர். அவங்களே 3 இது கொடுத்துட்டாங்க. GDR, PMP, அதுக்கப்புறம் D45. இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா. சோ இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங்ல பார்ட் 1 வீடியோல நம்ம சேம் கொஸ்டினே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. சோ அந்த பார்ட் 1 வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஓகேங்களா. சோ அதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தொடர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த தொடர்ல இருந்து எந்தெந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்கலாம். மொத்தமா பாத்தீங்கன்னா 10 டைப் இருக்கும். ஓகேங்களா. சோ 10 டைப்ல எந்தெந்த டைப்ல கேட்டா எப்படி எல்லாம் நம்ம ஈஸியா அப்ரோச் பண்ணலாம், அதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படிங்கறதையும் நம்ம ஈஸியா சொல்லியிருப்போம். சோ அதை ஃபுல்லாவே பாத்துக்கோங்க. அதுல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த சேம் கொஸ்டினே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லைவ் டெஸ்ட், மேக்ஸ் லைவ் டெஸ்ட் வச்சுலயே அதுல 6வது டெஸ்ட்ல 11வது சம்மாவும் இதே சம் தான் இருக்கும். ஓகேங்களா. சேம் சம் தான் இருக்கும். சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதை நம்ம ஆல்ரெடி நடத்தி இருக்கோம், டெஸ்டும் வச்சிருக்கோம். ஓகேங்களா. சோ இது எப்படி நான் பாருங்க இந்த இடத்துலயே போட்டு
போட்டுறேன். இதுக்கு வந்து பின்னாடி நம்ம எழுதணுங்கிறதே கிடையாது. பாருங்க. சோ இந்த தொடர்ல இதை கவனிக்கணும். பாருங்க GDR. ஃபர்ஸ்ட் G எங்க இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இருக்கு. ஒரு லெட்டர் விட்டு D. ஓகேங்களா? சோ ஒன்னு விட்டு D, அதுக்கப்புறம் கடைசியா இருக்கு R. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ரெண்டு முன்னாடி, மூணாவது கடைசி. அடுத்து பாருங்க BMP. B இங்க இருக்கு, ஒரு லெட்டர் விட்டு M இங்க இருக்கு, அடுத்து கடைசியா P. ஓகேங்களா? அடுத்து D ஒரு லெட்டர் விட்டு 4, கடைசியா 5. ஓகேங்களா? அப்ப இது என்னவா இருக்கும் பாருங்க, GBD எல்லாமே வந்துருச்சு. அப்ப என்ன வரும்? அடுத்து M வரும், ஒரு லெட்டர் விட்டு N வரும், அதுக்கப்புறம் இந்த Q வரும். சோ பின்னாடி இருந்து ஒவ்வொரு லெட்டரா தான் வருது. அப்போ MNQ தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ அப்படியே கொஸ்டினா இருக்கிறதே அப்படியே நம்ம பார்த்து டிக் அடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, இதுவும் ஒரு லாஜிக்கல் ரீசனிங் சம் தான். ஓகேங்களா? சோ பாருங்க, கேட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, கேட்டுக்கு ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க, டாகுக்கு DEFன்னு கொடுத்துருக்காங்க என இருந்தால் tan by cot என்பது பின்வருவனவற்றுள் எதனால் குறிக்கப்படலாம்? ஓகேங்களா? சோ இதுவும் பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்க பார்ட் 2 பார்ட் 3 அந்த கோடிங் டீகோடிங்ல இருக்கு இல்லையா? சோ கோடிங் டீகோடிங்ல தான் மெஜாரிட்டி லாஜிக்கல் ரீசனிங் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ அதுல வரும். சோ அந்த பார்ட் 2 பார்ட் 3ல எல்லா மாடலுமே இருக்கும், நீங்க வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் 2லயும் சோ சொன்ன இல்லையா 200 கொஸ்டின் வந்து ஃபுல்லாவே டெஸ்ட் வச்சிருந்தோன்னே, அதுல மார்க் டெஸ்ட் 2லயும் மாடல் சம்ல அதே மாடல் சம்ல ஒரு 107வது சம்மா இதை கொடுத்துருப்போம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இருக்கும், அதாவது அந்த கோடிங் டீகோடிங் சம்பந்தமா இருக்கும், சேம் கொஸ்டின் இருக்காது. ஓகேங்களா? சோ அது தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா அந்த மாடல் உங்களுக்கு எந்த மாடல் கேட்டாலும் ஈஸியா நீங்க அட்டென்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட் மேக்ஸ்ல வச்சிருப்போம். ஓகேங்களா? சோ ஸ்கெடியூல்ல இது வந்துரும். சோ ஃபுல் மாடல் டெஸ்ட்லயும் 25th சம்மா உங்களுக்கு வந்து இந்த சம் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி அத மாடல்ல இருக்கும். சோ அப்ரோச் பண்றது எப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா எந்த மாடல் கொடுத்தாலும் நீங்க அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ இதுவும் பாத்தீங்கன்னா எப்படி அட்டென்ட் பண்ணலாம் பாருங்க, அதுக்கு உண்டான ரிலேஷன் என்னன்னு தெரியணும். பாருங்க, CAT இது என்ன கொடுத்துருக்காங்க, ABC, அதுக்கப்புறம் DOG, இது பாத்தீங்கன்னா DEF, அதாவது Cக்கு Aக்கு B, D இப்படி எழுதிக்கலாம். பாருங்க, CAT அப்போ ABC, அப்போ Cக்கு Aக்கு B, Tக்கு C. அதே மாதிரி DOG இது பாத்தீங்கன்னா DEF. ஓகேங்களா? இப்ப என்ன கேக்குறாங்க, tan by cot கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ இப்ப Tக்கு என்ன கொடுத்துருக்காங்க, C அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எடுத்து எழுதியாச்சு. Aக்கு D அப்படின்னு இருக்கு. N நமக்கு தெரியாது. சோ இந்த இடத்துல எதுவுமே N இல்ல, அதை அப்படியே விடுங்க, கீழே இருக்கிறது பாத்துக்கலாம். பாருங்க, Cனா என்ன A, Oனா என்ன E, Tனா என்ன C. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆப்ஷன் என்ன வருதுன்னு பாருங்க, CB divided by AEC. பாருங்க, AECல 2 ஆப்ஷன் இருக்கு, இது ஒண்ணு இருக்கு, இது ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? சோ A அப்படிங்கிறது உங்களுக்கு Cன்னு வந்திருந்ததுன்னா A வந்திருக்கும் இல்லையா, ஆனா இந்த இடத்துல நமக்கு N தான் வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, அந்த N அப்படியே இந்த இடத்துல எடுத்து எழுதிருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் D. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ஒருவேளை நமக்கு வந்து என்ன வரணும், இந்த இடத்துல Cன்னு வந்திருந்ததுன்னா Cக்கு பதிலா நம்ம Aன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த ஆப்ஷன் எழுதலாம். ஆனா இந்த இடத்துல Nன்னு வந்திருக்கு, Nங்கிறது இந்த இடத்துல எந்த இடத்துலயுமே இல்ல, அதனால சேம் அதையே எடுத்து எழுதிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்க அளவு 15 மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டம் 17 மீட்டர் எனில் நிலத்தின் பரப்பளவு காண்க. சோ இது வந்து 2D. ஓகேங்களா? அளவியல்ல 2D சம். பாருங்க, டாப் 100 ஸ்கூல் புக் சம் அப்படின்னு நடத்திருப்பாரு சார், வந்து நடத்திருப்பாரு. இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா ரொம்ப முக்கியமான அடிக்கடி TNPSC எக்ஸாம்ல கேட்கிற அதிகமா கேட்கிற ஸ்கூல் புக் சம் ஒரு 100 ஸ்கூல் புக் சம் வந்து சார் வந்து நடத்திருப்பாரு. ஓகேங்களா? சோ சீரீஸ், அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலயும் பாத்தீங்கன்னா 3 சம் தான் இருக்கும், ரொம்ப அதிகமாலாம் நடத்திருக்க மாட்டாரு, 3 சம் தான் இருக்கும். அப்ப 100 சம்மையும் ஃபுல்லாவே அவர் கவர் பண்ணியிருப்பாரு. அதுல 77வது சம்மா இதே மாடல் சம் நடத்திருப்பாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேக்ஸ் ஃபுல் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதுல ஃபுல் மாடல் டெஸ்ட்ல செகண்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட்லயும் நம்ம 18th சம் கொடுத்துருப்போம். ஆனா அந்த சம் பாத்தீங்கன்னா சேம் இதே சம் தான். ஓகேங்களா? சோ மேக்ஸ் ஃபுல் மாடல் டெஸ்ட், அதாவது வந்து ஸ்கெடியூல் போடும்போது நம்ம போட்டிருப்போம். சோ அந்த 15 டாபிக்கும் ஃபுல் ஸ்கெடியூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட் 2 வச்சிருப்போம். ஓகேங்களா? அதுல 2வது டெஸ்ட்ல 18வது சம்மா பாத்தீங்க அப்படின்னா சேம் கொஸ்டினே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் 120 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? சோ எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க, இப்போ செவ்வக வடிவம் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா?
ஒரு பக்க அளவு 15 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. மூளை விட்டம் 17ன்னு சொல்லிட்டாங்க. மூளை விட்டம்னா என்ன, இதுதான் இல்லையா? சோ இது 17ன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு பக்க அளவு நான் இந்த இதுன்னு வச்சுக்கிறேன். இதாவும் வச்சு நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? சோ இது நமக்கு தெரியாது. இது வந்து L, இது வந்து B. ஓகேங்களா? சோ செவ்வகம் அப்படின்னாலே நீளம் அகலம் வேணும் இல்லையா? நான் நீளம்னு வச்சுக்கிறேன். அகலம் நான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இதுக்கு நியரரா இருக்கு இல்லையா? சோ மூளை விட்டத்துக்கு நியரரா இருக்கிறதால நான் நீளம்னு எடுத்துக்கிறேன். சோ பித்தாகரஸ் தியரம் எப்படி வரும்? ஹைப்போட்டோனியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்? அட்ஜசன்ட் ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் சைட் ஸ்கொயர். இதுதான் இல்லையா? சோ இதை வந்து ஒரு செங்கோண முக்கோணமா கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியும்? ஹைப்போட்டோனியஸ் 17 ஸ்கொயர்னு தெரியும். அதாவது கர்ணம் 17 ஸ்கொயர்னு தெரியும். அட்ஜசன்ட் அப்படின்னா உங்களுக்கு தீட்டா இந்த இடத்துல வருமா? சோ அட்ஜசன்ட் அப்படிங்கிறது 15. அப்ப 15 ஸ்கொயர். ஆப்போசிட் நமக்கு தெரியாது, அதை பி ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நமக்கு பி ஸ்கொயர் வேணும் அப்படின்னா 17 ஸ்கொயர் மைனஸ் 15 ஸ்கொயர்னு ஆயிரும். 17 ஸ்கொயர் 289, 15 ஸ்கொயர் 225 ஈக்குவல் டு பி ஸ்கொயர். இது என்ன ஆகும்? 64 ஆகும். 64 8 ஸ்கொயர்னு எழுதலாம். சோ ஸ்கொயரும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்ப B யோட வேல்யூ 8. அப்ப அகலத்தோட வேல்யூ என்ன? 8. கரெக்டா? இப்போ அதோட பரப்பளவு கேக்குறாங்க. செவ்வகத்தின் பரப்பளவு பாத்தீங்க அப்படின்னா நீளம் இன்டு அகலம், அவ்வளவுதான். அப்ப 15 × 8 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் பாருங்க. 8 5 40, மீதி 4 120. அப்ப 120 மீட்டர் ஸ்கொயர் தான் இந்த சம்முக்கு ஆன்சர். ஓகேங்களா? சோ சேம் क्वेश्चनே நம்ம டெஸ்டும் வச்சிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கீழ்காண்பவற்றுள் எது பாருங்க கியூப் ரூட் ஆஃப் 7 மற்றும் ஃபோர்த் ரூட் ஆஃப் 5 இவற்றிற்கு இடையில் அமையும். ஓகேங்களா? சோ இது பாத்தீங்கன்னா மூலத்தின் வரிசை அந்த முரடு இருக்குல்லையே அதுல வரும். சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். நம்ம எல்லா டெஸ்ட்லயும் இதையும் நம்ம வச்சிருப்போம். ஓகேங்களா? பாருங்க, டாப் 100 ஸ்கூல் புக் சம் இருக்கு இல்லையா? சோ அந்த டெஸ்ட் சீரிஸ் அந்த ஸ்கூல் புக் சம் சீரிஸ் சொன்ன இல்லையா? 100 சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ல அடிக்கடி கேட்ட அதிகமா கேட்ட சம் எல்லாமே சார் நடத்திருப்பாருன்னு. அதுல 35வது சம்மா இந்த மாடல் சம் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேக்ஸ் லைவ் டெஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் 2லயும் 4th சம்மா இதே மாடல் நம்ம சம் நடத்திருப்போம். அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா சிம்பிளிபிகேஷன் அப்படிங்கிற வீடியோல, ஓகேங்களா? சோ அந்த பிளேலிஸ்ட்ல இருக்க பார்ட் 8 வீடியோல அதே மாதிரி மாடல் நம்ம நடத்திருப்போம். இது 9th புக்ல எடுத்துக்காட்டு 2.20லயும் இதே மாடல் இருக்கும். ஆனா எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஏறு வரிசையில் எழுதுக அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 முரடு இல்லைன்னா 4 முரடு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். சோ இது கொஞ்சம் வித்தியாசமா, ஓகேங்களா? சோ சேம் உங்களுக்கு என்னமோ அந்த அப்ரோச் பண்ற கான்செப்ட் ஒண்ணுதான். ஆனா வந்து கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் யோசிச்சிருந்தா இதை போட்டிருக்கலாம். ஓகேங்களா? சோ இது எப்படி அப்படிங்கறத நான் சொல்றேன். பாருங்க, இப்ப என்ன கொடுத்துருக்காங்க? கியூப் ரூட் ஆஃப் 7, ஃபோர்த் ரூட் ஆஃப் 5. ஓகேங்களா? எப்பயும் போல அந்த ஏறு வரிசையில் எழுதுறதுக்காக என்ன பண்ணுவோம்? இந்த மூலத்தின் வரிசை இருக்கு இல்லையா? இதை ஒரே மாதிரி கொண்டு வரணும். அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும். சோ 3 4க்கு எல்சிஎம் எடுங்க, உங்களுக்கு 12ன்னு கிடைக்கும். அப்போ இந்த மூலத்தின் வரிசை 12ஆ மாறணும் அப்படின்னா 3 4ஆல பெருக்கினா 12. அப்போ உள்ள இருக்க வேல்யூ இருக்கு இல்லையா? அதுக்கு பவர்ல இந்த வேல்யூஸ போட்டுறணும். எதால பெருக்குறீங்களோ அதை பவர்ல போட்டுக்கணும். அப்பதான் இதுவும் கேன்சல் ஆகி உங்களுக்கு சேம் வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 4 × 3ன்னு போட்டீங்கன்னா 12. அப்ப 5 பவர் 3, 5 பவர் 3. இந்த என்ன பெருக்கிறோமோ அதுதான் வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இது என்ன ஆயிரும்? 12 ரூட் ஆஃப் இந்த இடத்துல என்ன வரும்? 7 பவர் 4. ஓகேங்களா? சோ 7 பவர் 4னா என்ன அர்த்தம்? 7 4 டைம் பெருக்கணும்னு அர்த்தம். பெருக்குனீங்க அப்படின்னா 2401ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இது என்ன ஆகும்? 12 5 3 டைம் பெருக்கணும். அப்ப 5 25 125ன்னு கிடைக்கும். இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இடையில வர்ற நம்பர் கேட்கறாங்க. ஓகேங்களா? சோ இது சின்னது. ஓகேங்களா? அப்ப 12 125 அப்படிங்கிறது சின்னது. இந்த இடத்துல ஒரு வேல்யூ வரும். சோ இது பெருசு. கரெக்டா? அப்ப இது ரெண்டுக்கும் இடையில வர ஒரு நம்பர். ஆப்ஷன் ஏ பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னு இருக்கும். கரெக்டா? ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல 2 இருக்குன்னு அர்த்தம். அப்ப 2 12ஆ நம்ம மாத்தணும்னா என்ன பண்ணணும்? 6ஆல பெருக்கணும். கரெக்டா? அப்ப 2 பவர் 6. அப்ப 12 ரூட் ஆஃப் 2 பவர் 6 வேல்யூ என்ன? 64ன்னு வரும். இந்த 64 அப்படிங்கிறது 125 இருக்கு இல்லையா? இதை விட சின்ன நம்பர். அப்ப எப்படி வரும்? இந்த மாதிரி வரும். நமக்கு என்ன வேணும்? இது ரெண்டுக்கும் இடையில இருக்க நம்பர் வேணும். அப்ப அடுத்த ஆப்ஷன் பி பார்க்கலாம். அது என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இந்த இடத்துல 2 இருக்கிறதா அர்த்தம். அப்ப 2 × 6 அப்படின்னா 3 பவர் 6. சோ இது என்ன ஆகும்? 12 729ன்னு வரும். சோ 125க்கும் 2401க்கும் இடையில தான் இது இருக்கு. கரெக்டா? சோ அப்ப இதுதான் ஆன்சர்.
ஓகேங்களா. ஸோ அடுத்தும் செக் பண்ணிக்கலாம் பாருங்க. ஆப்ஷன் சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ன்னு இருக்கும் கரெக்டா. அப்ப 2 4. ஸோ இதை என்ன பண்ணலாம், 2 × 6 4 பவர் 6. ஸோ இது என்ன ஆகும், 12 4096ன்னு வரும் ஓகேங்களா. 4096 இது பாத்தீங்கன்னா இதை விட அதிகமா இருக்கு. ஸோ நமக்கு இடையில இருக்கிறது தான் வேணும், அப்ப இது வராது. அடுத்து பாருங்க டி. டி பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. இதுவும் என்ன ஆகும், 12 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 பவர் 6ன்னு வரும். இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 15625ன்னு வரும். அப்ப அதை விட இது பெருசு கரெக்டா. 15625. நமக்கு என்ன வேணும், இந்த இடையில இருக்கிறது தான் வேணும். இடையில இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 தான் இடையில இருக்கு ஓகேங்களா. ஸோ ஏறுவரிசையில் எழுதுக அப்படிங்கிற மாடல் சம்ல தான் நம்ம எல்லாமே நடத்தியிருப்போம். அது தெரிஞ்சது அப்படின்னா இதை ஈஸியா நீங்க போட்டிருக்கலாம் ஓகேங்களா. அடுத்து பாருங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான எல்சிஎம் டைப். பாருங்க 3 2.7 மற்றும் 0.09 மீசிமா. மீசிமா அப்படின்னா எல்சிஎம் இங்கிலீஷ்ல பார்க்க சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாடல் சம் பாத்தீங்க அப்படின்னா HCF அண்ட் LCM அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்க பார்ட் 1 வீடியோல நம்ம நடத்தியிருப்போம். அதுக்கப்புறம் மேக்ஸ் ஃபுல் மாடல் டெஸ்ட் செகண்ட் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்மே இந்த மாடல் சம் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ தசமத்துல கொடுத்துட்டு LCM கண்டுபிடிக்கிற மாடல்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் டெஸ்ட் 3 ஓகேங்களா. ஸோ 200 கொஸ்டின் எப்படி வந்து எக்ஸாம்ல கண்டக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி 200 கொஸ்டின் எடுத்ததுல 141வது கொஸ்டினா வந்து இதே மாடல் சம் இருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த மாடல்ல நம்ம எல்லாமே டெஸ்ட் கவர் பண்ணி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதை எப்படி போடலாம் பாருங்க. என்ன இருக்கு, 3 2.7 0.09 ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னா புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் அதிகமா இருக்குன்னு பாருங்க. பாருங்க இதுலதான் அதிகமா இருக்கு. அப்ப புள்ளிக்கு 1, புள்ளிக்கு அப்புறம் இருக்க ஸ்தானம் 2 0. ஸோ இதால பெருக்கும் போதுதான் இந்த வேல்யூ முழு நம்பரா மாறும். அதாவது புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் அதிகமா இருக்கோ அந்த வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. அதை எதால பெருக்கும் போது அந்த வேல்யூ வந்து முழு நம்பரா மாறுதுன்னு பாருங்க. அதே வேல்யூஸால தான் எல்லாத்தையுமே பெருக்கணும் ஓகேங்களா. ஸோ என்ன ஆகும், 300 இது 270 இது 9. இப்ப என்ன பண்ணணும், எல்சிஎம் கேக்குறாங்க பாருங்க. 300 270 9 3ஆல போட்டீங்க அப்படின்னா 100 இது 90 இது 3 இது 10ஆல போட்டீங்கன்னா 10 9 3 3ஆல போட்டீங்க அப்படின்னா 10 3 1. ஸோ இப்ப இது எல்லாத்தையும் பெருங்க பாருங்க. 3 9 27 அப்புறம் 2 0. அப்ப இது இந்த வேல்யூ கிடைச்சிருச்சா, உடனே இதுதான் ஆன்சர் நினைக்க கூடாது. இந்த இடத்துல எந்த வேல்யூஸை வச்சு பெருக்கி இருக்குமோ அதால டிவைட் பண்ணணும். ஸோ என்ன கிடைக்குது, 27ன்னு கிடைக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் 27 ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா பாருங்க. தனிவட்டி சம். தனிவட்டி மூலம் அசல் 2000 8% வட்டி வீதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதம் ஆகும் ஓகேங்களா. ஸோ இது பாத்தீங்கன்னா தனிவட்டி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்க வீடியோஸ்ல பார்ட் 4 வீடியோல இந்த மடங்கு சம் ஓகேங்களா. ஸோ மடங்கு மாடல் நம்ம நடத்திருப்போம். மேக்ஸ் லைவ் டெஸ்ட் 4லயும் பாத்தீங்கன்னா தேர்ட் சம்மா நம்ம இதே மாடல் சம் கொடுத்துருப்போம் ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த இடத்துல அசல் கொடுத்திருந்தாலும் கொடுக்கலனாலுமே ஒண்ணுதான் ஓகேங்களா. அந்த இடத்துல வட்டி வீதமும் மடங்கும் அதுக்கப்புறம் அந்த ரெண்டும் கொடுத்துட்டு மாதங்கள் கேட்டா ரொம்ப ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். அதாவது ஆண்டுகள் கேட்டா பாருங்க எப்படி போடலாம் அப்படின்னா, ஆண்டுகள் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மடங்கு -1 × 100 டிவைடட் பை R. இதுவே R கேட்டாங்க அப்படின்னா மடங்கு -1 × 100 டிவைடட் பை n. அவ்வளவுதான், சேம் தான். இந்த இடத்துல n கேட்டா நீங்க R டிவைட் பண்ணணும், R கேட்டா n டிவைட் பண்ணணும். இப்ப n தான் கேக்குறாங்க இல்லையா. மடங்கு என்ன, இரட்டிப்பாக. அப்ப 2 - 1 × 100 8%. ஓகேங்களா. சோ இதை 4ஆல் அடிச்சா 2, இதை 4ஆல் அடிச்சா 25. அப்ப 25/2 ஆண்டுகள் ஓகேங்களா. சோ இங்க கிடைக்கிறது ஆண்டுகள். அவங்க என்ன கேக்குறாங்க, மாதங்கள்ல கேக்குறாங்க. சோ 12 மாதங்கள் தான் பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டு. அப்ப இத 12ஆல பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதங்கள்ல ஆன்சர் கிடைச்சிடும். அடிச்சீங்க அப்படின்னா 6. சோ 25 × 6 உங்களுக்கு என்ன கிடைக்கும், 150ன்னு கிடைக்கும். சோ 150 மாதங்கள் தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா. சோ அவங்க ஆண்டுகளா கேட்கல, இந்த இடத்துல மாதங்களா இருக்கு ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா பாருங்க. இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் 80,000. முதல் ஆண்டிற்கு 4% குறைகிறது, இரண்டாம் ஆண்டு 4% அதிகரிக்கிறது எனில் அதன் தற்போதைய விலை என்ன ஓகேங்களா. சோ இந்த மாதிரி
ஒரு வருஷம் குறையுது, ஒரு வருஷம் அதிகரிக்குது, இந்த மாதிரி கொடுத்தாலும் சரி, அப்படி இல்ல ஆண்டுதோறும் அதிகரிக்கிறது, ஆண்டுதோறும் குறைகிறதுன்னு கொடுத்தாலே அது வந்து கூட்டு வட்டி சம் தான். ஓகேங்களா? சோ கூட்டு வட்டி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்க பார்ட் 3 வீடியோஸ்ல இந்த மாடல் சம் இருக்கும். அதுக்கப்புறம் 8th புக்ல எடுத்துக்காட்டு 4.16லயும் இத மாடல்ல இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேக்ஸ் லைவ் டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 4th லைவ் டெஸ்ட் 6 லைவ் டெஸ்ட் கொடுத்திருப்போம். அதுல 4வது லைவ் டெஸ்ட்ல 4th சம்மாவும் இதே மாடல் சம் தான் இருக்கும். ஓகேங்களா? சோ ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்க, கூட்டு வட்டி அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் முழு தொகையை தான் கண்டுபிடிப்போம். இந்த இடத்துல அந்த பொருளோட விலை அப்படின்னாலே அது வந்து கூட்டு வட்டி தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அசல், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வருஷம் 4% குறையுதா, அப்போ 1 - 4. செகண்ட் வருஷம் 4% கூடுது அப்படின்னா பிளஸ், குறையுதுன்னா மைனஸ். மொதல் வருஷம்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்குள்ள, ரெண்டாவது வருஷம்னா செகண்ட் பிராக்கெட்குள்ள. ஒரே மாதிரி குறையுது, வருஷம் குறையுது அப்படின்னா பவர்ல போடுவோம். இந்த இடத்துல ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொன்றும் மாறுது. பாருங்க, இப்ப என்ன ஆகும், 80,000. இது என்ன ஆகும் பாருங்க, அடிச்சா 25. சோ 25 - 1 24. அப்ப 24/25. இது என்ன ஆகும், அதே மாதிரி இது 25, இந்த இடத்துல பிளஸ், அப்ப 26/25. ஓகேங்களா? சோ 25ஆல அடிச்சிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 4 25 100. அப்ப 8 32. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதை மறுபடியும் அடிச்சிங்க அப்படின்னா 1 25 மீதி என்ன கிடைக்கும் உங்களுக்கு, மீதி பாத்தீங்க அப்படின்னா 7 700ன்னு கிடைக்கும். அப்போ 1 7 28 128. ஓகேங்களா? அப்ப 128 24 26 இது எல்லாத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 79,872ன்னு கிடைக்கும். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? புரியுதுங்களா? சோ ரொம்ப ரொம்ப ஈஸியா, முடிஞ்ச அளவுக்கு சுருக்கிருங்க, உங்களுக்கு பெருக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சோ 66 சதுர சென்டிமீட்டர் வளைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அளவியல். ஓகேங்களா? சோ அளவியல் பார்ட் 12 வீடியோ, 12வது வீடியோல இந்த இது இருக்கும். ஓகேங்களா? சேம் மாடல்ல உங்களுக்கு இருக்கும். 10th புக்லயும் பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 7.2ல சேம் மாடல் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா இந்த இடத்துல இந்த வேல்யூஸ் மட்டும் மாறி இருக்கும், மீதி எல்லாம் அப்படியே சேம் கொஸ்டின், வேல்யூஸை மட்டும் மாத்தி கேட்டு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்ப பார்க்கலாமா? சோ இந்த இடத்துல உருளையின் வளைபரப்பு ஃபார்முலா என்ன, 2πr/h. ஓகேங்களா? சோ இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க 66ன்னு சொல்லிட்டு, ஹெச்சோட வேல்யூ கொடுத்துட்டாங்க எவ்வளவு, 7. ஓகேங்களா? சோ ஹெச்சோட வேல்யூ 7. என்ன கேக்குறாங்க, விட்டம் கேக்குறாங்க. விட்டம் அப்படின்னாலே 2r இல்லையா? சோ r கண்டுபிடிச்சா ஈஸியா போட்டுடலாம். பாருங்க, இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2 × பைக்கு பதிலா 22/7, r தெரியாது, h 7 = 66. 7 7 கேன்சல் ஆயிரும், r = 66 டிவைடட் பை இந்த 44 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது டிவைடட் பை 22ஆல அடிச்சா 2, இது 3. அப்ப r ஓட வேல்யூ 3/2. நமக்கு d வேணும், அப்ப 2r. இப்ப என்ன பண்ணலாம், இது 2ஆல பெருக்குங்க. சோ 2 2 கேன்சல் ஆயிரும். சோ 3 இதுக்கான ஆன்சர். சோ 3 சென்டிமீட்டர், ஆப்ஷன் டி. புரியுதுங்களா? சோ சேம் மாடல், அதே மாடல் தான், நம்பர் மட்டும்தான் மாறி இருக்கும் ஸ்கூல் புக்ல. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் 253 எனில் எண்ணின் மதிப்பு காண்பீங்களா? சோ இது பாத்தீங்கன்னா ஏபிஜிபி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்க பார்ட் 4 வீடியோஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் 10th புக் எடுத்துக்காட்டு 2.58 அதுல இருக்கும். அதுக்கப்புறம் டாப் 100 ஸ்கூல் புக் சம் சீரீஸ் இருக்கு இல்லையா, அதுல 17th சம்மா இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இதே மாடல்ல உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் நம்பர் மாறி இருக்கும். ஓகேங்களா? அப்ரோச் பண்ற மெத்தட் ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க, முதல் என்ன வரும், 1ல இருந்து இந்த மாதிரி போடுவோம் இல்லையா? சோ இது சிறப்பு தொடர். இதோட ஃபார்முலா n × n+1 / 2. இதோட வேல்யூ 253ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து n என்னன்னு கண்டுபிடிக்கணும். பாருங்க, n உள்ள பெருக்குங்க, n² + n. இந்த 2 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா என்ன ஆகும், 6 10 5, அப்ப 506ன்னு கிடைக்கும். சோ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வாங்க, இது மைனஸ்ல ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சோ பெருக்குனா -506, கூட்டினா உங்களுக்கு 1ன்னு வரணும். சோ 23 22ன்னு வச்சுக்கலாம். சோ இந்த இடத்துல மைனஸ், பெருக்கும் போது மைனஸ், கூட்டினா பிளஸ். ஓகேங்களா? சோ இப்ப என்ன ஆகும், n + 23
n மைனஸ் 22 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஸோ ரெண்டு வேல்யூஸை பெருக்கும் போது 0 அப்படின்னா ஏதோ ஒன்று 0 கரெக்டா. அப்ப n பிளஸ் 23 0வா இருக்கலாம், n மைனஸ் 22 0வா இருக்கலாம். இதோட வேல்யூ என்ன ஆகும், n ஈக்குவல் டு மைனஸ் 23ன்னு கிடைக்கும். இது n ஈக்குவல் டு 22ன்னு கிடைக்கும். இயல் எண்கள் நெகட்டிவ்ல இருக்காது, அப்ப இது வராது கரெக்டா. அப்ப n ஈக்குவல் டு 22 தான் இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. ஓகே பாருங்க, இதுவும் லாஜிக்கல் ரீசனிங் சம் தான். ஓகேங்களா, கொடுக்கப்பட்ட தொடரிலிருந்து விடுபட்ட எண்ணை காண்க. 4 18 கொஸ்டின் மார்க் வர இடத்துல என்னன்னு தெரியணும். 100 150 294 448. ஓகேங்களா, ஸோ இது லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்க பார்ட் 6 வீடியோல இருக்கும். ஸ்கெடியூல் டெஸ்ட் 17லயும் நம்ம வந்து அந்த லாஜிக்கல் ரீசனிங்ல 25 சம் கொடுத்துருப்போம் இல்லையா, அதுலயும் கொடுத்துருப்போம். அது போக நிறைய டெஸ்ட்லயும் இந்த மாதிரி நம்ம சம் கொடுத்துருப்போம். கோடிங் அண்ட் டீ கோடிங்கும் விடுபட்ட எண், விடுபட்ட எழுத்து இதெல்லாமே கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாமே நம்ம ரிப்பீட்டடா டெஸ்ட் வச்சிருப்போம். இது எல்லாமே இதே மாடல் சம் தான். ஓகேங்களா, அடுத்து இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ என்ன கொடுத்துருக்காங்க, 4 18. ஸோ இந்த இடத்துல நமக்கு தெரியாது. அடுத்து 100, அடுத்து 128, சாரி 180 294, 180 294 448. ஸோ என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அதோட டிஃபரன்ஸ் எடுத்திருப்பாங்க பாருங்க. ஸோ இப்போ இது ரெண்டையும் கழிங்க, என்ன ஆகும், 14ன்னு கிடைக்கும். ஸோ டிஃபரன்ஸ் தான். ஸோ மைனஸ் பிளஸ் எல்லாம் விட்டுருங்க. ஓகேங்களா, ஸோ இது நமக்கு தெரியாது. ஸோ இது ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா 80, இது ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 114, இது ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 154ன்னு கிடைக்கும். கரெக்டா, ஓகே. இப்ப அடுத்த டிஃபரன்ஸ் எடுக்கலாம் பாருங்க. இதை ரெண்டையும் கழிங்க 40ன்னு வரும், இதை ரெண்டையும் கழிங்க என்ன ஆகும் 34ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, சோ அப்ப இது நமக்கு தெரியாது. இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இதுல இருந்து இத 6 கூட்டியிருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணிக்கலாம், கழிச்சுக்கலாம். ஓகேங்களா, சோ வந்து இதோட டிஃபரன்ஸ் 6. சோ ஒவ்வொன்றையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், 6 கழிச்சு கழிச்சு நான் இங்க போடுறேன் பாருங்க. இப்போ இதையும் இதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூஸையும் கழிச்சோம். 6 கழிச்சோன்னா என்ன வரும், இதுல இருந்து 6 போச்சுன்னா 28. அதுக்கப்புறம் இதுல இருந்து இதை மறுபடியும் கழிக்கிற 6 22, மறுபடியும் ஒரு 6 கழிக்கிற என்ன வரும் உங்களுக்கு 16ன்னு கிடைக்கும். சோ அதாவது ரிவர்ஸ்ல வந்து நான் போறேன். ஓகேங்களா, ஓகே. இப்போ இதை கழிச்ச வேல்யூ நான் இங்க போட்டிருக்கேன் கரெக்டா. சோ இந்த இடத்துல 6 டிஃபரன்ஸ் எடுத்திருக்கிறத நான் இங்க போட்டிருக்கேன். இப்ப என்ன பண்ணணும், இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இப்போ இது ரெண்டையும் கழிக்கும் போதுதான் இது கிடைக்குது இல்லையா. அப்ப என்ன பண்ணிக்கணும், இந்த வரிசை அப்படி வருது இல்லையா, இந்த சைடா இருக்கிறத கூட்டிக்கணும் பாருங்க. இது ரெண்டையும் கூட்டுங்க 30. அப்ப இந்த 30 இங்க வந்து அப்போ இது ரெண்டையும் டிஃபரன்ஸ் என்ன வரும், இதை கழிச்சா 16. அதுக்கப்புறம் இதை ரெண்டையும் கூட்டுங்க உங்களுக்கு என்ன வரும் 52ன்னு வரும். ஸோ இதை கழிச்சா 22. அதுக்கப்புறம் இதை ரெண்டையும் பாருங்க, இதோட டிஃபரன்ஸ் என்ன வரும் 28. ஸோ இதோட டிஃபரன்ஸ் 34. அப்ப சேமா வந்துருச்சா. அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இதோட டிஃபரன்ஸ் தான் இங்க எடுத்திருக்கோம் இல்லையா. சோ அப்ப இதையும் கூட்டணும், என்ன வரும் 48ன்னு வரும். புரியுதுங்களா. அப்ப இதோட டிஃபரன்ஸ் 14, இதோட டிஃபரன்ஸ் 30, இதோட டிஃபரன்ஸ் 52 வந்துருச்சுங்களா. அப்போ என்ன பண்ணிருக்காங்க, ரிவர்ஸ்ல வந்து எடுத்திருக்காங்க. சோ அடுத்தடுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன 48 தான் இதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா. சோ பின்னாடி இருந்து வந்தீங்க அப்படின்னா இதை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 48. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ பாருங்க, இது வந்து சதவீதம் டாபிக். ஓகேங்களா. சோ 500ன் 30% மதிப்பில் 20% என்ன. ஓகேங்களா. சோ இந்த இடத்துல 500ல 30 இன் அப்படின்னாலும் இல்ல அப்படின்னாலும் மல்டிபிளிகேஷன் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா. சோ இது பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் அப்படிங்கிற அந்த டாபிக் கீழே இருக்க பார்ட் 3 வீடியோல நம்ம சேம் இதே மாடல் சம் நடத்திருப்போம். 8th புக்ல எக்ஸசைஸ் 4.1ல 4th சம்மும் பாத்தீங்கன்னா இதே மாடல்ல இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு 400 into something percentage கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. சோ சேம் இதே தான், உங்களுக்கு அந்த வேல்யூஸ் மட்டும் மாறி இருக்கும். அப்ரோச் பண்ற மெத்தட் சேம் தான். ஓகேங்களா. சோ பாருங்க, 500ன் 30% மதிப்பில் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இதுதான் 20% கேட்கிறாங்க. சோ 0க்கு 0, இந்த 0க்கு இந்த 0, 2 0க்கு 2 0. அப்ப 5 5 5 2 30. சோ இதுக்கான ஆன்சர் என்ன 30 தான் இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா. ஓகே பாருங்க, அடுத்து
B என்பவர் A என்பவரை விட 20% அதிகமாக வேலை செய்கிறார். A ஒரு வேலையை 7/1/2 மணி நேரத்தில் செய்து முடிக்கிறார் எனில் B மட்டும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் எடுத்துக்கொள்வார்? சோ இது பாத்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் இருக்கு இல்லையா, அதுல பார்ட் 3 வீடியோஸ்ல ஓகேங்களா. சோ டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற டாபிக்ல இருக்க பார்ட் 3 வீடியோஸ்ல பார்த்திருப்போம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 29th சம் ஓகேங்களா. சோ அந்த பார்ட் 3 வீடியோல 29th சம்மா இது இருக்கும். ஆனா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏபி இருக்கு இல்லையா, இந்த இதை மாத்தி கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அந்த சம். சேம் கொஸ்டின் தான், உங்களுக்கு இதுல இருந்து கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவா வரும். என்ன கொஸ்டின் அப்படிங்கறத அந்த வீடியோல பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். சோ டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் ஓகேங்களா. சோ இப்போ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம் ஓகேங்களா. சோ பாருங்க இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி ஓகேங்களா. சோ தெளிவா யாரை விட யாரு அப்படிங்கறத படிச்சுக்கணும். இந்த இடத்துல கொஸ்டின் பாத்தீங்கன்னா பி என்பவர் ஏ என்பவரை விட ஓகேங்களா. அப்ப ஏ வந்து 100 அப்படின்னா பி வந்து 20% அதிகமா இருக்குமா, அப்ப இது 120% ஓகேங்களா. சோ பர்சன்டேஜ் எல்லாம் விட்டுக்கலாம், இது 100 இது 120 அவ்வளவுதான் ஓகேங்களா. அப்புறம் என்ன சொல்றாங்க, இவர் வந்து 7.5 மணி நேரத்துல முடிப்பாருன்னா இவங்க வந்து எவ்வளவு நேரத்துல முடிப்பாங்க, அதுதான் கொஸ்டின். பாருங்க ஏ ஒரு வேலையை 7.5 மணி நேரத்துல முடிப்பாங்கன்னா பி என்ன, இதுதான் கொஸ்டின் இல்லையா. இப்ப என்ன பண்ணிக்கோங்க, அப்படியே இதை பெருக்கிக்கோங்க. பாருங்க 100 7/1/2 எப்படி எழுதலாம், 15/2 எழுதலாம், ஈக்குவல் டு 120x. புரியுதுங்களா. நம்ம அந்த டைம் அண்ட் ஒர்க்ல பண்ணுவோம் இல்லையா, சோ அந்த ஆட்கள் அதுக்கப்புறம் அந்த நாட்கள் இல்லைன்னா மணி நேரம் அந்த மாதிரி போடுவோம் இல்லையா, சேம் அதே கான்செப்ட்ல போட்டுக்கோங்க. இப்ப பாருங்க இதை அடிச்சீங்கன்னா உங்களுக்கு 50ன்னு கிடைக்கும். அப்ப 50 15 120 இந்த சைடு கொண்டு வந்துருங்க, அப்ப எக்ஸ் மட்டும் அந்த சைடு இருக்கு ஓகேங்களா. 0க்கு 0 அடிச்சிரும். சோ இப்ப இத 3ஆல அடிச்சா இது 4 டைம், இத 3ஆல அடிச்சா 5 டைம், அப்போ 5/25/4ன்னு கிடைக்கும். சோ 25 4ஆல டிவைட் பண்ணுங்க, என்ன ஆகும், 6×24 மீதி 1ன்னு கிடைக்கும். இத கலப்பு பின்னமா மாத்தினீங்கன்னா ஈவு முழு நம்பர், மீதி மேல எந்த நம்பர் வச்சு டிவைட் பண்ணமோ அது கீழே, அப்ப 6/1/4 மணி நேரம்னு வரும். ஆனா ஆப்ஷன்ல அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே கிடையாது, அதுக்கு நியரா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஆப்ஷன் 6/1/2 மணி நேரம் ஓகேங்களா. சோ இதுவா வரலாம். சோ ஆன்சருக்கு செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சோ என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாத்துக்கலாம். சோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் 6/1/4 மணி நேரம், அதாவது 6.25 மணி நேரம்னு வரணும் ஓகேங்களா. சோ ஆன்சருக்கு என்ன வருது அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே அடுத்து பாருங்க, கூட்டம் தொடங்குவதற்கு 20 நிமிடம் முன்னமே சுனில் என்பவர் 8:50 மணிக்கு சென்றார். சோ இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்ல கொஞ்சம் தப்பா இருக்கும் ஓகேங்களா. சோ உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும், இங்கிலீஷ்ல கரெக்டா கொடுத்துருப்பாங்க, இதுல கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கொஞ்சம் தப்பாயிடுச்சு ஓகேங்களா. சோ இதுல இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கும், என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். பாருங்க இந்த இடத்துல இவங்க ஒரு மனிதர் அதுக்கப்புறம் சுனில் இந்த 2 பேத்துக்கும் இடையில இருக்க அந்த லிங்க வந்து விட்டுருப்பாங்க, இந்த இடத்துல தனித்தனியா வந்திருக்கும், அந்த இடம் லிங்க் இருக்காது. சோ இங்க கொஸ்டின் பாத்துக்கோங்க. பாருங்க ரீச்சிங் த பிளேஸ் ஆஃப் மீட்டிங் 20 minutes before 8:50, அதாவது 8:50க்கு 20 நிமிஷம் முன்னாடியே சுனில் போயிட்டாரு ஓகேங்களா. சோ 20 நிமிஷம் அப்படின்னா 0.20 இல்லையா, அப்ப எத்தனை மணிக்கு போயிருக்காரு, 8:30 மணிக்கு அவர் போயிட்டாரு சுனில் ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா 30 minutes earlier than the man who came 40 minutes late, அதாவது அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அது இப்ப எக்ஸ் அப்படிங்கிற டைமிங்ல அது தொடங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொடங்குனதுல இருந்து 40 நிமிஷம் லேட்டா ஒருத்தர் வந்திருக்காரு ஓகேங்களா. அவரை விட இவரு 30 நிமிஷம் சீக்கிரமா வந்ததா நினைச்சுக்கிறாரு. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு, ஒரே நிமிஷம். இப்போ அவர் 8:30 மணிக்கு வந்திருக்காரு, இது தெளிவா புரிஞ்சிருச்சு. கூட்டம் ஸ்டார்ட் பண்ற டைமிங் தான் நமக்கு வேணும். இப்போ கூட்டம் ஸ்டார்ட் பண்ற டைமிங் வந்து ஒரு எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், x.00ன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. சோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை விட 40 நிமிஷம் அப்படிங்கறதாலதான் நான் இங்க 0.40ன்னு போறேன், 40 நிமிஷம் லேட்டா வந்திருக்காரு. அப்போ எக்ஸை விட இப்போ வந்து இது ஒரு டைமிங் அப்படின்னா இதை விட 40 நிமிஷம் அவர் லேட்டா வந்திருக்காரு ஓகேங்களா. புரியுதுங்களா, இது வந்து அந்த மனுஷன் வந்தது. இப்போ சுனில் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இவரை விட ஒரு 30 நிமிஷம் அவரு சீக்கிரமா வந்துட்டு தான் நினைக்கிறாரு. அப்போ இதை வந்து இதுல இருந்து கழிக்கணும் கரெக்டா, இதுல இருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், x+0.10ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. அப்ப இந்த டைமிங்ல சுனில் வந்து வந்துட்டார் ஓகேங்களா.
எக்ஸ் பிளஸ் 0.10 டைமிங்ல அவர் வந்துட்டாரு. அவர் வந்த டைமிங் 8:30. இப்போ எக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா 8:30ல இருந்து அந்த 0.10 கழிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ 8:30ல இருந்து 10 நிமிஷத்தை கழிச்சிங்க அப்படின்னா 8:20ன்னு கிடைக்கும். அப்ப 8:20க்கு தான் அந்த இது வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. புரியுதுங்களா? சோ இத ரிவர்ஸ் ஆகும் நம்ம யோசிக்கலாம். பாருங்க, இப்ப 8:20க்கு கூட்டம் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா? சோ என்ன பண்ணிருக்காரு, 40 நிமிஷம் லேட்டா ஒருத்தர் வந்திருக்காரு. அப்போ இதுல இருந்து 40 நிமிஷத்தை கூட்டினீங்க அப்படின்னா 9 மணி. இப்போ 9 மணிக்கு அந்த மனுஷர் வந்திருக்காரு. ஓகேங்களா? அவரை விட 30 நிமிஷம் சீக்கிரமா வந்துட்டதா சுனில் நினைக்கிறாரு. அப்ப 8:30 மணிக்கே வந்துட்டதா நினைக்கிறாரு. கரெக்டா? சோ அவங்க வந்த டைமிங்கும் கொடுத்துட்டாங்க. 8:50க்கு முன்னாடி 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாரு. அப்ப 8:50ல இருந்து 20 கழிச்சிங்க அப்படின்னா 8:30. ஓகேங்களா? சோ இப்படி ரிவர்ஸ் ஆகும். நீங்க ஆப்ஷனை வச்சும் போயிருக்கலாம், அப்படியும் வந்திருக்கலாம். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் 8.20. அதாவது 8:20 மணிக்கு தான் அந்த கூட்டம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தமிழ்ல ஏதாவது கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்க. சோ தெளிவா இருக்கும். அதுல நீங்க பார்த்துட்டு புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ஆன்சர் ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, ஒரு நீச்சல் குளம் 24 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் கொண்டது. குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்தில் குதிக்கும் போது நீரின் உயரம் 1 சென்டிமீட்டர் உயர்கிறது. ஒரு ஆண் சராசரியாக வெளியேற்றும் நீரின் அளவு 0.1 மீட்டர் கியூப் எனில் அந்த நீச்சல் குளத்தில் எத்தனை ஆண்கள் உள்ளனர்? இதுவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான். சோ இந்த மாடல் நம்ம நடத்திருக்க மாட்டோம். இதை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அந்த கன செவ்வகம் தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. சோ கன செவ்வகத்தோட கன அளவு கண்டுபிடிக்கிற மாதிரி மாடல்ல நம்ம அளவியல் பார்ட் 10 வீடியோல நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? சோ அது வந்து கன செவ்வகத்தின் கன அளவு லிட்டர்லயோ இல்லைன்னா வந்து நீர் தொட்டி, மீன் தொட்டி அதோட அளவு கன அளவு கேட்கிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் நம்ம போட்டிருப்போம். சோ அதை பாருங்க. இது கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். என்ன அப்படிங்கிறது பாருங்க. சோ 24 மீட்டர், 15 மீட்டர், இந்த இடத்துல மீட்டர் இருக்கு. இது ஒண்ணு மட்டும்தான் உங்களுக்கு சென்டிமீட்டர்ல இருக்கு. ஓகேங்களா? சோ 1 சென்டிமீட்டர் அப்படின்னா 0.01 மீட்டர். இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இது என்ன அப்படின்னா 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர். கரெக்டா? சோ இந்த இடத்துல ரெண்டு பக்கமும் 100ஆல பெருக்கு டிவைட் பண்ணும்போது இது 1 சென்டிமீட்டர், இது வந்து 0.01 மீட்டர். புரியுதுங்களா? சோ இப்போ இதையும் நம்ம மீட்டரா மாத்தியாச்சு. இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க, ஒரு கன செவ்வக வடிவம் அவங்க கொடுத்திருக்க நீள அகலத்தை வச்சே அது வந்து குளம் அப்படிங்கறதால, அதாவது என்ன சொல்றது, ஸ்விம்மிங் பூல் அப்படிங்கறதால அது வந்து ஒரு கன செவ்வக வடிவத்துல இருக்கும். ஓகேங்களா? சோ இது 24, இது 15ன்னு கொடுத்துட்டாங்க. ஹைட் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? சோ ஒரு தண்ணி இருக்கு அப்படின்னா ஒரு அளவுக்கு தண்ணி இருக்குன்னு வச்சுக்கலாம். அது ஏதோ ஒரு அளவு கால்வாசியோ அரைவாசியோ முக்கால்வாசியோ எவ்வளவோ தண்ணி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆள் குதிக்கும் போது, ஓகேங்களா, சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீரின் உயரம், ஒருத்தங்க அந்த குளத்துல ஒரு ஆண் குதிக்கும் போது அதோட உயரம் 1 சென்டிமீட்டர் உயர்கிறதா. இப்போ ஒருத்தவங்க குதிக்கிறாங்க அப்படின்னா 0.1 மீட்டர், இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப் இது வந்து 0.01 மீட்டர் உயருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒருத்தங்க குதிக்கும் போது அந்த நீரோட அளவு 0.1 மீட்டர் கியூப் வந்து சராசரியா வெளியேறுதா. ஓகேங்களா? அப்ப இது கன அளவுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இதை வச்சுதான் நம்ம போட போறோம். பாருங்க, இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்ப அந்த கன செவ்வகம் தான் இல்லையா, சோ கன செவ்வகத்தின் கன அளவு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா அந்த தண்ணி. ஓகேங்களா? சோ இப்ப தண்ணி அப்படின்னாலே என்ன அர்த்தம், அந்த எந்த இடத்துல அந்த தண்ணி இருக்கோ அந்த ஷேப்புக்கு அந்த தண்ணி மாறிடும் இல்லையா. சோ தண்ணிக்கு தனி ஷேப் கிடையாது. அது எந்த பாத்திரத்துல எந்த ஷேப்ல ஊத்துறமோ அந்த ஷேப்ல அது மாறிடும். அப்போ தண்ணியோட கன அளவுக்கு ஈக்குவல். புரியுதுங்களா? சோ இந்த கன செவ்வகத்தின் கன அளவு தண்ணியோட கன அளவுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? சோ கன செவ்வகத்தின் கன அளவு LBH. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல H அப்படிங்கிறது இதை தான் மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? சோ 0.01 அப்படிங்கிறது தான் H அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. ஏன்னா ஆட்களோட எண்ணிக்கையை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ ஒவ்வொரு ஆட்கள் வந்து குதிக்கும் போதும் அந்த தண்ணியோட அளவு அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க 0.01. அததான் இந்த இடத்துல H அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த தண்ணியோட கன அளவு எப்படி வரும் அப்படின்னா அந்த ஆண்களோட எண்ணிக்கை. ஓகேங்களா? சோ ஆண்களோட எண்ணிக்கை இன்டூ அந்த கன அளவு எவ்வளவு, 0.1, அந்த வெளியேறுதலையே அந்த 0.1 மீட்டர் கியூப், அதை எழுதிக்கணும். ஓகேங்களா? இப்ப நம்ம இதெல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆண்களோட எண்ணிக்கை கண்டுபிடிச்சுக்கலாம். பாருங்க, L 24
B15 H 0.01 கரெக்டா? ஸோ ஹெச் அப்படிங்கிறது இந்த இடத்துல அந்த உயர்றது தான் போடணும், அதுதான் ஹெச். ஓகேங்களா? ஆண்களோட எண்ணிக்கை நமக்கு தெரியாது இன்டூ 0.1. இந்த 0.1 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா டிவைடட் பைல வரும். கரெக்டா? ஸோ இந்த இதால அடிக்கும் போது 10 டைம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆல் அடிக்கும் போது இது 5, இது 12, 5ஆல் அடிக்கும் போது இது 3. அப்ப 12 × 3 மட்டும்தான் இருக்கும். ஸோ பெருக்கினீங்க அப்படின்னா 36ன்னு கிடைக்கும். அப்ப 36 ஆண்கள் வந்து அந்த குளத்துல இருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் 36. ஸோ கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான். ஸோ இது கன அளவை பேஸ் பண்ணி வரும். ஸோ கனச்செவ்வகத்தின் கன அளவும் அந்த தண்ணியோட கன அளவும் ரெண்டுமே ஈக்குவல் தான். அந்த தண்ணியோட கன அளவு எதை குறிக்குதுன்னு பாருங்க. கனச்செவ்வகத்தோட கன அளவு உங்களுக்கு தெரியும், அந்த நீளம் அகலம் உயரம் இந்த 3ஐயும் பெருக்கணும்னு சொல்லிட்டு அதை வச்சு ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா? சோ கொஞ்சம் யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா இதை ஈஸியா போட்டிருந்திருக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களிலும் டி என்பவர் 12 நாட்களிலும் முடிப்பர் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற வீடியோல இருக்க பார்ட் 2 வீடியோலையும் 8th புக்ல எக்ஸசைஸ் 4.4ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்லையும் டாப் 100 ஸ்கூல் புக் சம் இருக்கு இல்லையா, அதுலயும் ஓகேங்களா லைவ் டெஸ்ட் 4ல 3வது சம்மாவும் மேத்ஸ் லைவ் டெஸ்ட் 4ல 7வது சம்மாவும் இதே மாடல் சம் இருக்கும். மாடல்னா என்ன அர்த்தம்? இந்த 2 நம்பரும் மாறி இருக்கும், அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ கான்செப்ட் ஒண்ணுதான். சோ இதுக்கான ஆன்சர் 4ன்னு வரும். சோ இந்த மாதிரி 2 பேரோடது தனித்தனியா கொடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்து அப்படின்னாங்கன்னா அந்த வேல்யூஸை மேல பெருக்கி கீழே கூட்டிக்கணும், அவ்வளவுதான். சோ 6 × 12 / 18, 6ஆல் அடிச்சா இது 3, 3ஆல் அடிச்சா 4. அப்போ இதுக்கான ஆன்சர் 4 நாட்கள். ஸோ ஈஸியான ஷார்ட்கட் இங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 வேல்யூஸ், அது ரெண்டையும் மேல பெருக்கிக்கோங்க, கீழே அப்படியே கூட்டிக்கோங்க. இதை சால்வ் பண்ண ஆன்சர் எப்போ 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு கேட்கும் போது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இந்த மாடல்ல நிறைய இடத்துல நம்ம டெஸ்ட் வச்சிருப்போம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, ரூபாய் 10,890 ஏ மற்றும் பி என்ற இரு குழுக்களுக்கு 4:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை என்ன? ஓகேங்களா? ஸோ இது வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்க பார்ட் 6 வீடியோஸ்லையும் 6th புக் டேர்ம் 1ல எக்ஸசைஸ் 3.2ல கொஸ்டின் நம்பர் 12லையும் டாப் 100 ஸ்கூல் புக் சம்ல 17th சம்மாவும் மார்க் டெஸ்ட் 2ல 120 சம்மாவும் இதே மாடல்ல நம்ம கொடுத்துருப்போம். மாடல் அப்படின்னாலே இந்த வேல்யூஸ் இந்த விகிதம் இது ரெண்டும் வித்தியாசம் வேற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ கான்செப்ட் என்னவோ ஒண்ணுதான். சோ பாருங்க, விகிதம் கொடுத்துட்டாலே அந்த ரெண்டையும் கூட்டிக்கோங்க, அதுதான் மொத்த வேல்யூ. ஓகேங்களா? சோ இது 4 பங்கு 5 பங்கு, அப்ப மொத்தமா 9 பங்கு. எந்த வேல்யூஸ் கேக்குறாங்கன்னு பாருங்க. இது ஏ, இது பி, அவங்க பி தான் கேக்குறாங்க. மொத்த பங்கு 9, பியோட பங்கு 5 இன்டூ அந்த 10,890, அவ்வளவுதான். இதை சால்வ் பண்ணுங்க. பாருங்க, 1 2 1 0. அப்ப 121 × 5 என்ன வரும்? உங்களுக்கு 605 வரும். சோ 6050 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுவே ஏ கேட்டாங்க அப்படின்னா அந்த 9 பங்கு கீழே 4, ஏவோட பங்கு மேல 10,890, 10,890. ஓகேங்களா? சோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, 1 2 2 3 3 3 முக மதிப்புகள் கொண்ட இரு பகடைகள் உருட்டப்படும் பொழுது முதல் பகடையின் முக மதிப்பை விட இரண்டாவது பகடையின் முக மதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் எத்தனை? இந்த இடத்துல வாய்ப்புகள் தான் கேட்கறாங்க, ப்ராபபிலிட்டி கேட்கல. ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டியில பாத்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோல நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இதே மாடல் சம்மா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கெடியூல் 13லையும் 8th சம்மா இந்த மாடல் சம் தான் இருக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி 9th புக்ல உங்களுக்கு மெஜாரிட்டியான சம் எல்லாமே கவர் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். பாருங்க, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 2 3 3 3. பாருங்க, 1 2 2 3 3 3. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஏ பி அப்படின்னு 2 இருக்கு அப்படின்னா இதை விட இது அதிகமா இருக்கணும். ஏவை விட பி வந்து அதிகமா இருக்க மாதிரி என்ன வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 எடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணணும்? ஒவ்வொன்னு கூடயும் வரலாம் இல்லையா? அப்போ 1,2 1,2 1,2 1,3
1, 3 1, 3. அடுத்து 2 எடுத்துட்டீங்க அப்படின்னா இது கூட வரும்போது 2, 1ன்னா 2 வந்து பெருசாயிரும். அப்ப இந்த கான்செப்ட் வராது. சோ 2 எடுத்துட்டீங்க அப்படின்னா 3 கூட தான் போடணும். அப்ப 2, 3 2, 3 2, 3. ஓகேங்களா? ஒரு 2 எடுத்தாச்சு. ரெண்டாவது 2 எடுங்க. 2, 3 2, 3 2, 3. புரியுதுங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் தான் அதிகமா இருக்கணும், ஃபர்ஸ்ட் நம்பர் சின்னதா இருக்கணும். இப்ப அவ்வளவுதான். 3 எடுத்தா இது 2 சின்ன நம்பர், 1 எடுத்து இது எல்லாத்துக்கும் போட்டாச்சு, 2ம் போட்டாச்சு. இப்ப இருக்கிறது எல்லாத்தையும் எண்ணுங்க பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகேங்களா? ஒரே நிமிஷம் இருங்க. இந்த இடத்துல 3 2 போட்டேன், இது வராது. ஓகேங்களா? சோ 1 2 வந்து 2 டைம் தான் இருக்கு இல்லையா? 1 2 1 2. சோ 2 டைம் தான் வரும். அப்ப இது வராது. அப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ 11 வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? பாருங்க HCF வேல்யூ. ஓகேங்களா? சோ x³ - 8y³ மற்றும் x² - k² y² இன் மீப்பெரு பொது வகுத்தி x + ky எனில் k இன் மதிப்பு. ஓகேங்களா? சோ ரொம்ப ஈஸியானதான். நான் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க HCF and LCMல பார்ட் 7 வீடியோஸ்ல நம்ம வந்து ஈக்குவேஷன் வச்சு எப்படி வந்து HCF கண்டுபிடிக்கலாம், LCM கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத நம்ம நடத்திருப்போம். 9th புக்ல 3rd லெசன்ல அந்த ஈக்குவேஷன் டைப் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? சோ எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? x³ - 8y³. அடுத்து x² - k² y². இது எப்படி எழுதலாம்? x³ - 2y whole³ னு எழுதலாம் இல்லையா? சோ 2 கியூப் 8 y³. இது பாத்தீங்கன்னா a³ - b³. அப்ப ஃபார்முலா என்ன? a - b a² + b² + ab. இது பாத்தீங்கன்னா x² - ky² எழுதலாம். இது a² - b². அப்ப என்ன வரும்? a + b a - b. கரெக்டா? சோ இத வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டுலயுமே காமனா இருக்கிறத எடுத்து எழுதிதான் நம்ம வந்து HCF அப்படின்னு போடுவோம். ஆனா இந்த இடத்துல அவங்க HCF கொடுத்துட்டாங்க x + ky ன்ட்டு. கரெக்டா? x + ky அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேக்குறாங்க? இந்த k-ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ x + ky இந்த இடத்துல இது கிடைச்சிருச்சு. x + ky. அப்ப இந்த இடத்துல என்ன? அந்த இடத்துல x² y² இது எல்லாமே வருது. அப்ப இந்த இது வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப இதுதான் வரணும். கரெக்டா? x - 2y. சோ இது ரெண்டும் ஈக்குவல். புரியுதுங்களா? சோ இது ரெண்டும் ஈக்குவலா இருந்தாதான் அது வந்து HCF ஆ வரும். ரெண்டுலயுமே காமனா இருக்கிறதா நம்ம HCF அப்படின்னு எடுப்போம். இந்த இடத்துல x க்கு x இருக்கு, y க்கு y இருக்கு, k க்கு பதிலா என்ன இருக்கு? இந்த இடத்துல -2 இருக்கு. அப்ப k ஓட வேல்யூ என்ன? -2. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா போடலாம். சோ இதுக்கான ஆன்சர் -2. 2 அல்லது -2 வராது. -2 தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? ஓகே பாருங்க. இது LCM மாடல். பாருங்க, ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசி ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசி ஒவ்வொரு 40 நிமிடங்களிலும், நான்காவது அலைபேசி ஒவ்வொரு 50 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும். ஓகேங்களா? சோ LCM and HCF அப்படிங்கிற டாபிக் கீழே பார்ட் 6 வீடியோல நம்ம கொடுத்திருப்போம். அது போக 6th புக் டேர்ம் 1ல எடுத்துக்காட்டு 11ல இருக்கும். டாப் 100 ஸ்கூல் புக் சம் சீரீஸ்ல 30வது சம்மா சார் நடத்திருப்பாரு. இது எல்லாமே இதோட மாடல். ஓகேங்களா? அதாவது சேம் கொஸ்டின். இந்த இடத்துல உங்களுக்கு அந்த வேல்யூஸ் மட்டும் மாறி இருக்கும். 20 30 40 50 இருக்கு இல்லையா? அது மட்டும் உங்களுக்கு மாறி இருக்கும். 15 20ன்னு வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சோ இப்போ 20 30 40 50 ஒன்றாக சேர்ந்து ஒலிக்கும் அப்படின்ட்டாலே அது வந்து LCM டைப். LCM தான் கண்டுபிடிக்கணும். சோ 10ஆல போடுங்க 2 3 4 5. இப்போ 2ஆல போடுங்க 1 3 2 5. இப்ப எல்லாத்தையும் பெருக்குங்க. பாருங்க 2 6 6 60. கரெக்டா? சோ 60 × 10 600. இது வந்து நிமிடங்கள். நமக்கு என்ன வேணும்? மணி நேரத்துல வேணும். சோ 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடங்கள். 60ஆல டிவைட் பண்ணுங்க, 10 மணின்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ அப்ப 10 மணி நேரம் ஆயிருக்கு. சோ ஆல்ரெடி 5 மணிக்கு காலையில 5 மணி, அப்போ 5 AM-க்கு அதை அடிச்சிருக்கு. மறுபடியும் 10 மணி நேரம் கழிச்சுதான் அடிக்கும். ஓகேங்களா? சோ 12 மணி நேரம் அப்படின்னா 5 PM ஆயிரும். ஓகேங்களா? சோ இதுக்கு முன்னாடி 2 மணி நேரம், அப்ப 4 3. சோ 3 PM-க்கு தான் அந்த மணி எல்லாமே மறுபடியும் ஒட்டுக்கா அடிக்கும். கரெக்டா? அப்போ
3 PM 3 PMனா என்ன பிற்பகல் 3 மணி ஓகேங்களா அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா பாருங்க 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது அனைத்து பகடையிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன ஓகேங்களா சோ 3 பகடை உருட்டுறாங்க இது பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டியா பார்ட் 1 வீடியோல இருக்கும் மொத்தமாவே பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டா 2 வீடியோ தான் இருக்கும் பகடையில ஒரு வீடியோ அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டியில 2 வீடியோ மொத்தமா 3 வீடியோ தான் டைசன் ப்ராபபிலிட்டி அதுல கொடுத்துருப்போம் சோ ரொம்ப ஈஸியானதும் ரொம்ப முக்கியமானதும் அது அந்த 3 வீடியோஸ்ல இருக்கும் சோ தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க மேக்ஸ் லைவ் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா 3வது லைவ் டெஸ்ட்ல 22வது சம்மாவும் இதே மாடல் சம் தான் நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா சோ ரொம்ப ஈஸியா போட்டுலாம் 3 பகடை உருட்டுறாங்க அப்படின்னா n of s வேல்யூ என்ன வரும் எப்பயுமே 6 பவர் n ன்னு வச்சுக்கோங்க n அப்படிங்கிறது அந்த பகடையோட எண்ணிக்கை அப்படி இல்லைன்னா ஒரு பகடை எத்தனை முறை உருட்டுறாங்களோ அதோட எண்ணிக்கை இந்த இடத்துல 3 முறை அப்ப 6 பவர் 3 216 ஓகேங்களா சோ ஒரே நம்பர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன 3லயுமே 1 இருக்கலாம் 3லயுமே 2 இருக்கலாம் 3லயுமே 3 விழலாம் 3லயுமே 4 விழலாம் 3லயுமே 5 விழலாம் 3லயுமே 6 விழலாம் கரெக்டா சோ இதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அப்போ 1 2 3 4 5 6 வாய்ப்புகள் மொத்த வாய்ப்புகள் 216 இதை அடிச்சிங்க அப்படின்னா 1/36 கிடைக்கும் சோ இதுக்கான ஆன்சர் 1/36 ஓகேங்களா அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா பாருங்க சோ இதுவும் ஒரு லாஜிக்கல் சம் தான் சோ ஃபாக்ஸ் அப்படிங்கறத கேட் அப்படின்னு எழுதுனாங்க அப்படின்னா ஜெராக்ஸ் அப்படிங்கிறது எதனை குறிக்கும் ஓகேங்களா சொல் அந்த மாதிரி கோடிங் அண்ட் டீகோடிங்ல மொத்தமா 3 क्वेश्चन வந்து உங்களுக்கு கேட்டிருப்பாங்க ரொம்ப ஈஸியானதான் லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்க பார்ட் 2 பார்ட் 3 இந்த 2 வீடியோஸும் ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு தெளிவான புரிதல் கிடைக்கும் ஓகேங்களா சோ இதே மாடல் சம் உங்களுக்கு நிறைய இருக்கும் அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் 2லயும் 107வது சம்மா இதே மாதிரி மாடல்ல தான் நம்ம கொடுத்துருப்போம் என்ன கொடுத்துருக்காங்க ஃபாக்ஸ் அப்படிங்கிறத கேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க CAT ஓகேங்களா சோ ஒவ்வொன்றுக்கு நேரா ஒவ்வொன்று இப்போ ஜெராக்ஸ் அப்படிங்கிறது என்ன பாருங்க எக்ஸுக்கு டி கரெக்டா ஓக்கு ஏ இந்த இடத்துல CF கிடையாது கரெக்டா சோ ER அப்படின்னு இருக்கு சோ அட் அப்படிங்கிற மாதிரி வரணும் கடைசியா ஏடியும் முதல்ல டீயும் வர மாதிரி என்ன இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன் டி மட்டும்தான் இருக்கு அப்போ ER அப்படிங்கறத அப்படியே தூக்கி எழுதியிருக்காங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா சோ இது வந்து 23வது சம் அடுத்த क्वेश्चन பாருங்க சாரி 24 சம் முடிச்சாச்சு இது வந்து கடைசி சம் ஓகேங்களா சோ இது பாத்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அதாவது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பாருங்க ABCன்னு 3 வேல்யூ கொடுத்துட்டு A/B B/C C/A இதோட மதிப்பு கேட்டிருக்காங்க ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல பார்ட் 3 வீடியோஸ்ல அந்த வீடியோல இதே மாடல் சம் நம்ம நடத்தி இருப்போம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஷெட்யூல் 9ல 7th சம் ஓகேங்களா சோ ஷெட்யூல் 9 டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா 7th சம்மா சேம் क्वेश्चन இதே क्वेश्चन நம்ம வந்து டெஸ்ட் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா சோ இதுக்கான ஆன்சர் 8 9 24 ஓகேங்களா புரியுதுங்களா சோ சேம் क्वेश्चनே நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ ABC என்ன கொடுத்துருக்காங்க 2 3 4 இப்போ என்ன கேட்டிருக்காங்க A/B B/C C/Aன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ இப்போ இந்த வேல்யூஸ் அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும் ரொம்பவே ஈஸி இருக்கிறது அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பாருங்க இது எல்லாமே ஈஸி ஓகேங்களா அப்ப 2/3 3/4 4/2 ஓகேங்களா சோ இப்போ இது எல்லாமே பின்னத்துல இருந்ததுன்னா பின்னத்துல நம்ம விடக்கூடாது என்ன பண்ணிக்கலாம் கீழே இருக்க வேல்யூஸ்க்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்ப 3 4 2க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 12ன்னு கிடைக்கும் சோ ஒவ்வொரு பின்னத்து கூடயும் அந்த 12 பெருக்கிக்கும் ஓகேங்களா சோ 2 × 12 சோ இது என்ன ஆகும் 3 நாகும் 4 நாகும் 4 2 8 இது 3 நாகும் 3 9 இது 6 நாகும் 6 நாங்க 24 அப்ப 8 9 24 தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் சேம் क्वेश्चनே நம்ம வந்து டெஸ்ட் கொடுத்துருப்போம் ஓகேங்களா சோ இங்க 25 क्वेश्चनல பாத்தீங்கன்னா நிறைய क्वेश्चन சேம் क्वेश्चनே நம்ம கொடுத்துருப்போம் டெஸ்ட்டுக்கு அது போக மாடல் क्वेश्चन அதே மாடல்ல நிறைய क्वेश्चन நம்ம கொடுத்துருப்போம் இந்த 25ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 क्वेश्चन மட்டும் தான் அந்த மாடல்ல நம்ம வந்து சொல்லியிருக்க மாட்டோம் சோ புதுசா கேட்டிருப்பாங்க அந்த 2 क्वेश्चனும் அப்ரோச் பண்ற மெத்தட் என்னமோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா சோ இப்போ வந்து நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா
ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின்லேருந்து 25வது கொஸ்டின் வரைக்கும் எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரியெல்லாம் நம்ம நடத்துகிற மாடல்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம தமிழ் இலக்கணம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா, அந்த தமிழ் இலக்கணத்துலேருந்து எந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ் இலக்கணத்தில் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 46 கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அந்த 46 கேள்விகள் வந்து எந்த புக்கிலேருந்து எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த இடத்துலேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக பார்க்கலாம். அது போக நம்ம டெஸ்ட் வச்சோம் இல்லையா, ஸோ தமிழுக்கு வந்து அந்த இலக்கணத்தில் 100 கொஸ்டின் டெஸ்ட் வச்சுருந்துருப்போம். அதுக்கப்புறம் பொதுத்தமிழ் ஃபுல்லாக 100 கொஸ்டின் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் 3 கொஸ்டின் 200க்கு 200. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக எக்ஸாமில் எந்த மாதிரி கேட்பாங்களோ அந்த மாதிரி 200 கொஸ்டின்லையும் தமிழ் 100 கொஸ்டின் வந்திருக்கும். ஸோ அதில் எல்லாத்துலேயும் நம்ம வச்சதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்தெந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா, எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்டிருக்காங்க, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ அதுதான் உங்களுக்கு வரும். ஸோ டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ புக் பேஜையே அப்படியே நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருப்பேன். ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல எந்த புக்கில் எந்த இடத்துல அந்த கொஸ்டின் இருக்குது, எந்த இன்ஃபர்மேஷனில் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நான் எடுத்து போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் தமிழ் இலக்கணத்தில் ஃபுல்லாகவே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ நம்ம கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஸோ ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து இதனால் இந்த வீடியோ ரீச் ஆகும். அதனால் நிறைய பேர் வந்து இதனால் யூஸ் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.